வணக்கம் மக்களே. நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட ஒரு சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த அறிகுறிகளை பற்றி நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே நம்ம புற்றுநோய் சரி பண்ணிக்கொள்ளலாம், சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா புற்றுநோய் நமக்கு இருக்கிறது தெரியாமலே போயிட்டு உயிரிழப்புக்கே அது காரணமாக அமைஞ்சிரும். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் நிறைய பெரும்பாலான நபர்கள் தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகள் இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக நமக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் புற்றுநோய் தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த நோய் கண்டறிதல் இருக்கக்கூடிய தடைபாடு தான் நமக்கு அது ஒரு தடையாகவே இருக்குது. ஸோ புற்றுநோய் செல்கள் இருப்பது தாமதமாக நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சைகளுமே நமக்கு தாமதம் ஏற்படக்கூடியது இயல்பு தான். ஸோ இதன் காரணமாக தான் சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை அந்த புற்றுநோய் கட்டிகள் பெறுவதால் நம்மளுடைய உயிருக்கே அது ஆபத்தாக அமைஞ்சிருது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அலட்சியமாக நீங்கள் கருதுறீங்க ஒரு சில அறிகுறிகளை. ஸோ பொதுவாகவே புற்றுநோய் ஏற்படுவதற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அறிகுறிகள்லாம் ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்ளும் போது சிகிச்சை பெற்று நலமடையலாம். அந்த அறிகுறிகள் என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். சில பேர் என்ன நினச்சிக்கோங்க, நம்ம வெயிட் லாஸ் நம்ம பண்ணலை, ஆனால் நம்ம ஒர்க் போகாதால தான் வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில பேர் அதிகமாக நம்ம ஒர்க் பார்க்குறதால தான் வெயிட் லாஸ் ஆகுது, அதனால் இனிமேல் ஒர்க்கெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி பல விதமான கோணத்தில் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே உங்களுடைய உடல் எடை குறையுதுன்னா அது ஒரு கடுமையான நோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை முதல்ல நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சில பேருக்கு பார்த்தோன்னா அந்த கேன்சர் செல்கள் பெருக்கம் அடையும் போது கட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துமே அந்த உடல் கட்டி உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் உடலில் வெப்பம் ஏற்படுவதன் காரணமாக கொப்புளங்கள் ஏற்படுது, கட்டி ஏற்படுதுன்னு நினச்சிக்குவாங்க. அது சரிதான். அதாவது நீங்கள் மருத்துவம் பார்த்தும் சரியாகலை அப்படின்னா அது உடலில் வெப்பத்தின் மூலமாக வந்த கட்டி கிடையாது, அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அது காமன் தான். ஏன்னா மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம். வறட்டு இருமல் இருக்கும்போது சளியுடன் கூடிய ரத்தம் கூட நமக்கு வெளியேறும். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது, எந்த மருந்து மாத்திரையும் மருத்துவமும் பார்த்ததுக்கப்புறம் கூட அது சரியாகவே இல்லை, ட்ரீட்மெண்ட்ஸ் மாற்ற கூட சரியாகவே இல்லை அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல், சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அது நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதலும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல புறக்கணிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்களாகவே ஒரு கற்பனைக்கு போகக்கூடாது. இது உங்களுக்கு நீங்கள் ஒரு தோல் மருத்துவ நிபுணரை அணுகும் போது அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறி தானா அப்படின்றத குறிப்பிடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு கழிப்பறைக்கு போயிட்டு இருக்கீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதையும் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது.
இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல், அதிகப்படியான உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட சிறுநீர் வெளியேறுதல், கீழ் முதுகில் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுதல், ரத்தத்துடன் கலந்த சிறுநீர் வெளியேறுதல், இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, எச்சரிக்கையான இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தோம்னா இதை வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க. இதை நம்ம போய் மருத்துவர்கிட்ட காட்டணுமா அப்படின்ற மாதிரி கூச்சப்படுவாங்க. அப்படி கிடையாதுங்க மக்களே. ஸோ வந்து ரொம்ப விழிப்புணர்வு நம்ம பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றதால நம்ம உடனே மருத்துவரை வந்து அணுக வேண்டியது நல்லது. உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான மிகவும் ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சுன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் ப்ரெஷர் கொடுக்கறதால, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் அதிகமான வலியை ஏற்படுத்தும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வலிகள் ஏற்படலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு உடல் வலி இருக்குது, நீங்கள் வேலைகளை செய்கிறீங்க அல்லது வேலைகளை செய்யாமல் இருக்கிறதா தான் உடல் வலி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா மருந்து மாத்திரைகள் எடுத்தும் ஓரளவு நீங்கள் வந்து உறக்கம் மேற்கொண்டு சோர்வாக இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துமே அந்த உடல் வலி குறையலைன்னா அது ஒரு கடுமையான நோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் இருக்குன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க. அதனால் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களோட உடம்பை. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணரும்போது அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படும். அது இயல்பு தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இல்லாமல் இருந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்னா அது உங்களுக்கு உணவு குழாயிலையும் தொண்டையிலையும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்களாகவே ஒரு கற்பனைக்கு போகக்கூடாது. இரவில் அதிகம் வியர்த்தல், இந்த அறிகுறியும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ இரவில் அதிகமாக வியர்க்கிறதுக்கு காரணமே இரத்த நாளங்களில் சேதம் ஏற்படுறது தான். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இப்போ லிம்போமா புற்றுநோய் அப்படின்னா இந்த வகை புற்றுநோய்கள் வந்து உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிச்சிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இரவில் அதிகமாக வியர்க்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் வந்து தென்படும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு உடனே ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது முதல்லன்னு பார்த்தீங்கன்னா பீதி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ நம்மளுக்கு வந்து புற்றுநோய் ஏற்பட்டிருக்குமோ அல்லது ஒரு பெரிய நோய் ஏற்பட்டிருக்குமோ, நம்ம இறந்துருவோமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அந்த அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவரை சந்தித்து அதுக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்ளணும் அல்லது அது நடவடிக்கை எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் தானா அல்லது சாதாரண ஒரு நோய்க்கான அறிகுறியானதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அதிகமான டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குமே ஒவ்வொரு விதமான கேன்சர்ஸ் ஏற்படுது. அதே போல் அதுக்கான தனியான அறிகுறிகளும் இருக்குது. இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவாக தென்படக்கூடிய அறிகுறிகள். இது இருக்கும்போதே உடலை கவனித்துக் கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.